போட்டி திருப்பிடிக்கும் மாணவனுக்கு வணக்கம். லாஸ்ட் டைம் இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. குரூப் 1 எக்ஸாமுக்கு பயங்கரமாக படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. நல்லா படிங்க. நம்ம படித்ததை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற என்ன கேட்டிங்கன்னா அந்த ஆன்சர் சீட்டு தான். இப்போ அந்த ஆன்சர் சீட் வந்து தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா கோடிங் சீட்டை வந்து தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி போடணும், என்ன மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, அதாவது அன்னவுன் கொஷின். அதாவது நம்ம பரீட்சையில் போய் தான் பார்ப்போம். ஒரு 10% கொஷின் வந்து நமக்கு அங்கே போய் தான் பார்ப்போம். அப்போ தான் கேள்வியே படுவோம். அந்த கொஷினை எப்படி ஆன்சர் பண்ணணும், தெரியாத கொஷின். தெரிஞ்ச கொஷின் படித்ததை வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். எலிமினேஷன் பவர் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய இது படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வச்சு எலிமினேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு சாலிடாக தெரிஞ்ச கொஷின் போடுறீங்க, அப்புறம் எலிமினேஷன் மெத்தடில் போடுறீங்க, அப்புறம் அன்னவுன் கொஷின். இன்றைக்கி கிளாஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒன்லி அன்னவுன் கொஷினை மட்டும் தான் பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ச் கட்டுற பழக்கத்தை விட்டாங்க. வாட்ச் கண்டிப்பாக கட்டிட்டு போங்க. டைம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு மாடல் வச்சுக்கிடணும். அதை போடுறேன் இதை போடுறேன் போட எடுத்தோன்னே லாங்குவேஜ் தான் போடணும், மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ லாங்குவேஜுங்கிறது நமக்கு 100 கொஷின் இருக்குன்னா 70 நிமிஷத்தில் போடுறோம். ஒரு 5 நிமிஷம் குறைச்சிடுங்க, 65 நிமிஷத்தில் போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. எப்படி சார் போடணும் அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு சாலிடாக தெரிஞ்ச கொஷின் எல்லாத்தையும் போடணும். நல்லா தெரிஞ்ச கொஷின். ஏன்னா எப்படி உங்களுக்கு ஒரு 10-15 கொஷின் தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்ச கொஷினை மட்டும் ஒரு ரவுண்டு வர்றீங்க சாலிடாக, எந்த வித கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது குறிக்கிறது. அப்போ தெரிஞ்ச கொஷினை மட்டும் போடும்போது தெரியாத கொஷினை நீங்கள் விட்டுருவீங்க. அப்போ தெரியாத கொஷினை விடும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக். இப்போ 27வது கொஷினை விட்டுட்டு 28 குறிக்க போவீங்க, 27 போய் ஷேர் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நமக்கு மிஸ்டேக் வந்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுங்கன்னா கையில் ஒரு கண்ணாடி ஸ்கேல் அரடி ஸ்கேல் வச்சுக்கிறோம். நம்ம வந்து எந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல் மெத்தட் அப்படிம்பாங்க. இப்போ 97வது கொஸ்டின் வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் ஷேர் பண்ண போகிறோம்னா கண்ணாடி ஸ்கேல் அதுக்கு நேரம் நிப்பாட்டிக்கணும். 97 தான் போடுறோமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 98 தான் போடுறோமா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். ஃபஸ்ட்டு ரவுண்டு என்னென்னா நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் போடணும். 2வது ரவுண்டு வரணும். 2வது ரவுண்டு தமிழுக்குள்ளேயே, ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டு வரணும். செகண்ட் ரவுண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிமினேஷன் மெத்தடையும் ஃபாலோ பண்ணணும், அன்னவுன் கொஸ்டினும் போடணும். இது எதுக்காண்டி 2வது வர சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு 7வது கொஸ்டின் நீங்கள் போடுறீங்க, அதில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியலை, பின்னாடி பார்த்தீங்கன்னா 83வது கொஸ்டின் அதுக்குள்ள ஆன்சர் வந்து பொறுத்துக்களை கொடுத்துருப்போம். அப்போ நம்ம அது பார்த்தோன்னே திரும்ப போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ முதல்ல நீங்கள் போட வேண்டியது தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடுறீங்க, 2வது ரவுண்டு போடுறீங்க, அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு 65 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறோம். 2வது எதை போடணும்னு கேட்டிங்கன்னா ஆப்டிடியூடு தான் போடணும். அந்த தமிழ் போடும்போது ஆப்டிடியூடை திறந்து கூட பார்க்கக்கூடாது, ஜிஎஸ்சியும் திறந்து கூட பார்க்கக்கூடாது. மேக்ஸ் போடும்போது ஜிஎஸ்ஸை திறந்து பார்த்துடக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு 25 மேக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக 15 to 18 கொஸ்டின் முதல் ரவுண்டு போட்டுருவீங்க. 2வது ரவுண்டு வரும்போது என்ன கேட்டால் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு வரும்போது மைண்டே சேஞ்ச் ஆகும். முதல் ரவுண்டு நம்ம முயற்சி பண்ணிட்டு நம்மளால முடியாது. 2வது ரவுண்டு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐடியா கிடைக்கும், டக்குன்னு ஆன்சர் வரும். அப்போ வந்து 2 ரவுண்டு போடுறீங்க, அதே மாதிரி தான் 2 ரவுண்டு போடுறீங்க. 3வது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு 50 நிமிஷத்தை 45 நிமிஷமாக எடுத்துக்கிடுங்க, 5 நிமிஷம் குறைச்சிக்கிடுங்க. 3வது ரவுண்டு தான் ஜிஎஸ் போடணும். ஜிஎஸ் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதாக போடுறீங்க. 2வது ரவுண்டு வரும்போது எலிமினேஷன் மெத்தட், அன்னவுன் கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா அன்னவுன் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ போடும்போது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு கடைசியில் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், ரிவிஷன் செக் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு மெத்தட் படி ஃபஸ்ட்டு என்ன போடுறோம் கேட்டிங்கன்னா லாங்குவேஜ் தான் போடுறோம், செகண்ட் என்ன போடுறோம் கேட்டிங்கன்னா ஆப்டிடியூட் போடுறோம், தேர்ட் என்ன போடுறாங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் போடுறோம். எக்ஸாம் நெருங்கிட்டு இப்போ நீங்கள் வந்து அதாவது எக்ஸாமுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் தான். அன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது படிக்கவே டைம் இல்லைன்னு சொன்னாங்க. படிக்கவே வேண்டாம், ரிவிஷன் பண்ணுங்கள். படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் இதான் மெத்தட். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்குன்னு டைம் வச்சுக்கணும். அந்த டைம் பார்த்துட்டே இருக்கணும். சின்ன டைம் பீஸ் கூட கையில் வச்சுக்கலாம். அப்போ வந்து டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். டைமை பார்க்க அந்த 65 நிமிஷத்துலேயே 2 ரவுண்டு வரணும். இந்த 45 நிமிஷத்துலேயே 2 ரவுண்டு வரணும். இந்த 60 நிமிஷத்தில் 2 ரவுண்டு வரணும். அப்போ வந்து இந்த இப்படி ஒரு மாடல் நம்ம கையில் வச்சுக்கலாம். அப்போ 2 ரவுண்டு, அப்போ மினிமம் 2 ரவுண்டு. அப்போ 2 ரவுண்டு வர்றதுனால என்ன அட்வான்டேஜஸ்? நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நான்லாம் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டே வருவேன். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்ச கொஸ்டினாக போடுவேன், 2வது எலிமினேஷன் மெத்தடில் போடுவேன், 3வது ரவுண்டு தான் வந்து அன்னவுன் கொஸ்டின் போடுவேன், தெரியாத கொஸ்டினாக போடுவேன். ஆனால் இப்போ அதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா இப்போ கொஸ்டினே பார்த்தீங்கன்னா டைமை கன்சியூம் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறான். அட்லீஸ்ட் 2 ரவுண்டு, அதுக்கு ஒரு 2-3 டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கணும். கம்மிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அந்த மெத்தட் அப்ளை பண்ணி பார்த்துக்கிடுங்க. இல்லை அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் த கொஸ்டின். நமக்கு வந்து ஒரு ரவுண்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அன்ஃபிட் யாருன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் நான் ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் என்னென்னே தெரியாது, சும்மா ஏபின்னு சுற்றி விட்டேன் அப்படிமா.
அப்போ அவன் அன்ஃபிட்டு. இப்போ நம்ம 2 ரவுண்ட் வரும்போது அந்த பாசிபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் த கொஷின். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கொஷினை கம்ப்ளீட்டாக போடுறோம் முதல் ரவுண்டு. 2வது ரவுண்டு தான் வந்து பார்த்து எலிமினேஷன் மெத்தடையும் அன்னோன் கொஷினையும் போடுறோம். இதனால் என்ன கேட்டிங்கன்னா 2வது ரவுண்டு வரும்போது அன்னோன் கொஷினும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன் 7வது கொஷின் உள்ள கொஷினுக்கு ஆன்சர் வந்து 83வது கொஷின் திடீர்னு இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்ச கொஷின் மட்டும் போடுறோம். இதனால் என்னங்கன்னா 2வது ரவுண்டில் வந்து நம்ம தெரியாத கொஷின் போட்டுக்கலாம். இதனால் என்னங்கன்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ண நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு எக்ஸாம் எழுதுனா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும். ஏன்னா அப்போ பேப்பர் கம்ப்ளீட் பண்ண திருப்தி நம்மளுடைய கான்ஃபிடன்ட் லெவல் என்னதாகும், ரைஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக 2 ரவுண்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் ரேண்டம் செலெக்ஷன். ரேண்டம் செலெக்ஷன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, சிலவங்க சொல்கிறாங்க பிஆ போடுங்க, தெரியாத கொஷின் சிஆ போடுங்க. அது முட்டாள்தனமான வேலை. நம்ம ஒரு கொஷின் ஆப்ஷன் போடுறோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். படித்த கொஷினை அப்படியே ரீசனோட போட்டுருவோம், படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். படிக்காத கொஷின் நமக்கு வரும்போது அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். நம்ம கெஸ் பண்ணுறது அந்த ரீசன் இருந்தால் தான் போடணும், சும்மா போட்டக்கூடாது. அப்போ வந்து ரேண்டம் செலெக்ஷன் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனே இருக்கக்கூடாது. அப்போ வந்து அன்னோன் கொஷின் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, அன்னோன் கொஷின் முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து இந்த மெத்தட் வந்துங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். தெரியாத கொஷினை நம்ம ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி போடுறோமே தவிர எக்காரணத்தை கொண்டும் தெரிஞ்ச கொஷினுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இதில் வந்து இங்கிலீஷில் வச்சுருக்கேன், ஸ்க்ரீன் பெருசாக இருக்கிறக்காண்டி. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அட்டாச் பண்ணி விட்டுருந்தோம், நீங்கள் தமிழ்லையும் எடுத்து பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக உள்ள கொஷினில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கரெக்ட் விச் இஸ் இன்கரெக்ட்னு ஒரு கொஷின் செட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல இன்கரெக்டா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்ம எப்போவுமே ஒரு கொஷினை வாசிக்கும் போது கரெக்டுன்னு ஒரு ஆங்கிள்லேயே வாசிட்டு இருப்போம். அப்போ இன்கரெக்டும் கொடுத்துருக்கானா கரெக்டும் கொடுத்துருக்கானா ஃபஸ்ட் அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். கொஷினை படுறதுக்கு அண்டர்லைன் பண்ணணும். கொஷினை எவ்வளோ தூரம் நீங்கள் பிரித்து மேறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கூடும். நீங்கள் மேட்டாப்பில் வேகமாக போகிறது கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. அப்போ இன்கரெக்ட் கேட்டிருக்கான். அப்போ இன்கரெக்ட்னு கேட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சமுத்திரகுப்தாருடைய இன்கரெக்ட் கேட்டிருக்கான், சமுத்திரகுப்தருடைய இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கான், அப்போ நமக்கு தெரியாத கொஸ்டின். இது சுத்தமாக சமுத்திரகுப்தரே யாருன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்ஷன் பார்க்குறோம். கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 and 4 1 and 2 1 and 3 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியூமெரிக்கல் வேல்யூனா மொதல் பாயிண்ட் பாருங்கள். ஹி வாஸ் த தேர்ட் ரூலர். குப்தா டைனஸ்டியில் தேர்டு அப்படின்னு நியூமெரிக்கல் நம்பரில் கொடுத்துருக்கான் பாருங்கள். அவன் எரர் செட் பண்ணுற என்ன பண்ணுவான்னா அந்த நம்பரில் தான் எரர் செட் பண்ணுவான். ஜென்ரலாக கொடுத்துருக்கையில எரர் செட் பண்ண மாட்டான். அடுத்தது ஹிமாலயாவிலேருந்து நர்மதா வர இருந்தார், ஜென்ரலாக இருக்குது, செட் பண்ண மாட்டான். இவர் மகாராஜாதி ராஜான்னு அழைக்கப்பட்டாங்க. திரும்ப பாருங்கள் 6 டிஃப்ரெண்ட் காயின், 6 காயின், அந்த 3 6 அந்த நியூமெரிக்கல் வேல்யூ. இப்போ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்கான். அவர் 1854 தான் விடோரி மேரேஜ் கொண்டு வருவார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் 1845 கொடுத்துருக்கான். அந்த நியூமெரிக்கலில் மேபி தப்பு வர்றதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுங்கன்னா இந்த தெரியாத கொஸ்டின் தான். அப்போ நமக்கு தெரியாத கொஸ்டின் பார்க்கும்போது இங்கே 3 ஃபஸ்ட் ஆப்ஷன், அடுத்தது 4th ஆப்ஷன். அப்போ நமக்கு ஆன்சர் வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதான் சான்ஸ். அப்போ கொஸ்டின் அப்போ நல்லா கவனிச்சிருங்க. இன்கரெக்ட்னு வந்து கீழே ஆப்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுருங்களேன். அப்போ நியூமெரிக்கல் வேல்யூவில் ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்தியஸ்ட். ஏன்னா நம்ம கொஸ்டினை வாசிக்க வேண்டாம், நம்ம கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் தான் இந்த வாசிக்கணும். ஏன்னா ஒரிஜினல் ஆன்சரை சுருக்க முடியாது. ஒரிஜினல் ஆன்சரை லென்த்தியாக தான் வச்சுருப்பாங்க, மிச்ச ஆன்சரை சுருக்கி வச்சுருப்பாங்க. அப்போ லென்த்தியஸ்ட்டாக இருக்கிறத தூக்கி போட்டு போயிட்டே இருக்குது. அடுத்த கொஸ்டின் இதுலேயும் பாருங்கள், தந்தை பெரியாரை பற்றி கேட்காங்க. அதே தான், கொஸ்டினே நமக்கு தெரியல, கொஸ்டினே என்னன்னே புரியலை. அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்சர் மட்டும் பாருங்கள், மற்றெல்லாம் ஒரு லைன் தான் இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் ஆன்சரை சுருக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். லென்த்தியஸ்ட்டில் டபுள். இப்போ வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் இதான் வந்து லென்த்தியஸ்ட்டு. அதில் பாருங்க டபுள், கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர்னு இருக்குது. அப்போ 2 ஊர் 2 இடம் வரும்போது அதை சுருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அந்த ஆப்ஷனுக்குள்ளே 3 ஒன்று போல் இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஸ்டினே நம்ம பார்க்கல. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டருங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, அடைமொழி கொடுத்துருக்காங்க. ஈவிகேன்னு ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க. எம்ஆர் ஜெய்கர்னு அடைமொழி கொடுத்தாங்க. இவருக்கு மட்டும் அடைமொழியே இல்லாமல் இருக்குது. இப்போ இது வந்து ஆன்சர் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். இப்போ ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி தான் கேட்குறாங்க. ஒரு கோட்ஸ் கொடுத்து யார் கேட்டிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்காங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆப்ஷன் பாருங்கள், மகாத்மா காந்தி, தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாக்டர் அம்பேத்கருக்கு மட்டும் ஒரு
முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கோட்ஸ். அந்த 4 பேரில் அது மட்டும் பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த 3 பேருக்கு இனிஷியல் கிடையாது, அங்கே மட்டும் இனிஷியல் கொடுக்குற மாதிரி டாக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அடுத்தது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் மேக்ஸில் 3 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் 1 மட்டும் டெசிமலில் கொடுத்துருக்காங்க. மேபி சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை மாதிரி ஒரு கோட்ஸ் கொடுத்துட்டு அந்த கோட்ஸ் யார் சொன்னான்னு கேட்காங்க. இதுவும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இனிஷியல் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஆட்களுக்குள்ளே வித்தியாசம் இருக்கும். இப்போ பகத்சிங் இருக்கார், அவர் ஒரு தீவிரமாக போராடின ஆள் சுதந்திரத்துக்கு. சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார், தீவிரமாக போராடின ஆள். அடுத்து குர்தியால் சிங் திலான் இருக்கார், இவரும் தீவிரமாக போராடின ஆள். அப்போ இவங்க 3 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா தீவிரமாக போராடின ஆளுக்குன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்க 3 பேர்லேருந்து ஒரு விலகி இருக்கார். அப்போ அது இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. பெரும்பாலும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆப்ஷனில் இருந்தால் போடலாம், தந்தை பெரியார் இருந்தாலும் போடலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே நம்ம டிஎன்பிசியில் அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய ஏரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் திலக், தியாப்ஜி, ஏன்னா மேத்தா, இதில் மட்டும் எம்ஜின்னு இருக்குது. அப்போ இதான் நமக்கு என்னது ஆன்சர். தெரியாத கொஷின், ஆக்சுவலாக தெரிஞ்ச கொஷின் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிடக்கூடாது, தெரியாத கொஷின் இந்த மெத்தட் நம்ம ஓப்பன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட். இப்போ ப்ராக்கெட்டுன்னு சொல்லும்போது ஒரிஜினல் ஆன்சர். இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இப்போ கொஷின் வாசிக்கும் போது தமிழ்லையும் வாசிக்கணும், இங்கிலீஷ்லையும் வாசிக்கணும். ஏன்னா இங்கிலீஷும் தமிழுக்கும் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் மிஸ்டேக் விட்டுருந்தாங்க. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ப்ராக்கெட்டில் அதனுடைய அப்ரிவேஷனை இங்கிலீஷில் கொடுக்காங்க. அப்போ ஒரே ஒரு ஆன்சருக்கு மட்டும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தா மேபி அது சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ரஷ்யாவுக்கு மட்டும் ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள். அப்போ அதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஆன்சர் நீங்கள் எப்போவுமே கொஸ்டின் டெஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தது அதில் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கொஸ்டின் எடுக்கிறவன் என்ன மனப்பான்மையில் எடுக்கிறான், அவனுடைய ஆங்கிள் இருந்து பார்த்தா தான் நமக்கு வந்து ஆன்சர் போட முடியும். அப்போ அவனுடைய ஆங்கிளை நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் என்ன மிஸ்டேக் விடுறான் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது இது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், மெஜாரிட்டி பார்க்குறோம். அந்த வேர்ட்ஸுக்குள்ளே மெஜாரிட்டி பார்க்குறோம். வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா போட்ஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து என்ன இல்லை போட்ஸுங்கிற ஒரு வார்த்தை இல்லை. அப்போ அந்த 2ல் வரலாம். இதை எலிமினேட் பண்ணியிருந்தோம். எலிமினேட் பண்ணோன்னா அதை வெளியே தூக்கி போட்டுறக்கூடாது. அடுத்த மெஜாரிட்டி பார்க்கும்போது அதையும் சேர்த்து தான் பார்க்கணும். அடுத்தாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன் ஒரு இடத்துல தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், இதுலேயும் ட்ரேடிங் இருக்குது, இதுலேயும் ட்ரேடிங் இருக்குது. இது ஏற்கனவே எலிமினேட் பண்ணனால இது ஆன்சர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு வந்து மெஜாரிட்டி பார்க்கும்போது எலிமினேட் பண்ணுறோம். எலிமினேட் பண்ணும்போது எலிமினேட் பண்ணதை அடுத்த தடவை செக் பண்ணும்போது அதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இயர், இதுவும் அதே தான் 49, 50, 56, 96. இப்போ பாருங்கன்னா இப்போ மெஜாரிட்டி பார்க்கும்போது 56, 96, 6ன்னு இருக்குது. அப்போ இதில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இது வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அடுத்த மெஜாரிட்டி பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அது 1940 சில்லற, இது 1950 சில்லற, இது 1950 சில்லற, இது 1996 சில்லற. அப்போ 50 தான் 2 தடவை வருது. அப்போ இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். மெஜாரிட்டி பார்க்கும்போது எலிமினேட் பண்ணுறோம். அடுத்த மெஜாரிட்டி பார்க்கும்போது எலிமினேட் பண்ணதையும் சேர்த்து பார்க்கணும், மாற்றி பார்த்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை மெஜாரிட்டி பார்க்குறோம். இப்போ பொறுத்துகன்னு பார்க்கும்போது ஒரு 20 வருஷம் போட்டு பார்க்கணும். நீங்கள் மெஜாரிட்டி பார்த்து போட்டு பார்க்கணும். எல்லாத்துக்குமே போட்டு பார்த்தா ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு மிஸ்டேக் வரணும். ஆக்சுவலாக பாலிட்டிலாம் இப்படி பார்க்கவே கூடாது. இருந்தாலும் ஒரு ஆப்ஷனுக்காண்டி நம்ம சொல்கிறோம். நமக்கு இது நல்லா தெரியும். 39Bங்கிறது ப்ராப்பர்ட்டி, பரம்பரை சொத்தை அளிக்கிறது. 48Aங்கிறது என்னென்னா என்விரான்மெண்ட்டு, ஏன்னா இது கோடு வச்சே சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து 39D ஏன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல், ஆண் பெண்ணுக்கு போடி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். 39Aங்கிறது வந்து லீகல் எய்டு. இருந்தாலும் நமக்கு மெஜாரிட்டிக்கு வருவோம். இப்போ ஆப்ஷனுக்கு வரும். இப்போ கொஸ்டினை மறந்துடுங்க. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 4, 4, 4. அப்போ வந்து 4 தான் மெஜாரிட்டியாக இருக்குது. அப்போ இது வராதுன்னு சொல்லிட்டு வெளியே போடக்கூடாது, அதையும் சேர்த்து நம்ம மெஜாரிட்டி பார்க்கணும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து 2, 1, 3, 1ன்னு இருக்குது. அப்போ இது வரலாம், ஏன்னா இது வரலாம், இது வராது, வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இங்கே 2, 2ன்னு வருது. அப்போ நமக்கு இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி பார்த்து 4, 1, 2, 3 ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் நமக்கு வந்துடும். மெஜாரிட்டி பார்த்து போட தெரியாத கொஸ்டின் மட்டும் தான் போடணும். இப்போ இதுக்கு மெஜாரிட்டி பார்ப்போம். பாருங்கள், முதல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி இல்லை. அடுத்து X-3Aன்னு இருக்குது, X-3Aன்னு இருக்குது, X+3Aன்னு இருக்குது, X-3Aன்னு இருக்குது. அப்போ இது வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா X² எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறோம். X² - 3x, X² + 3x, X² + 3x, X² + 3x. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா
வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ்ஸு ஏற்கனவே நம்ம ஒன்று எலிமினேட் பண்ணியிருக்கோம், இது வராது எலிமினேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா -9a² இருக்குது, +9a², +9a² 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 தான் மெஜாரிட்டி இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்னது ஆன்சர், இது வராது. இப்போ மெஜாரிட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணாமல் இறங்கக்கூடாது. இப்போ இதுவும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டிலாம் பார்க்கவே கூடாது. மேக்ஸுக்கு 25க்கு 25 எடுத்தே ஆகணும், இருந்தாலும் பார்க்குறோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3%, 345/67, 345/43/69, 4ன்னு இருக்குது. இப்போ 3 இப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் தான் 3 இடத்துல இருக்குது. இங்கே தான் 69ன்னு இருக்குது, இங்கேயும் நமக்கு 69ன்னு இருக்குது. ஏற்கனவே இதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் இது ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன். இப்போ ஆர்டிகல் 94 நமக்கு என்னென்னு தெரியல, அது எதை டீல் பண்ணுது அப்படிங்க. அப்போ நம்ம அப்படி எலிமினேட் பண்ணி பார்க்கணும். ஆர்டிகல் 94 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யூனியன் லிஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது 52லேருந்து 151 வரை நமக்கு யூனியன் வரும். அதில் 52லேருந்து நமக்கு 78 வரை பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசுவாங்க. அடுத்து 79லேருந்து 120 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பார்லிமெண்ட்டை பற்றி பேசுவாங்க. 1 to 23 பார்த்திங்கன்னா ஆர்டினன்ஸ். அப்புறம் 124 சுப்ரீம் கோர்ட்டு. ஏன்னா 124லேருந்து நமக்கு 147 கோர்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அடுத்தது 148லேருந்து 151 வரை பார்த்திங்கன்னா நமக்கு ஆடிட்டர் ஜெனரலை பற்றி பேசுவாங்க. அப்போ ஓரளவுக்கு கெஸ் பண்ணி படிச்சிருப்போம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 94ங்கிறது எந்த இடத்துக்குள்ள வருதுன்னா இந்த பார்லிமெண்ட் சம்மந்தமாக தான் வருது. அப்போ பார்லிமெண்ட் சம்மந்தமாக வரும்போது ரிமூவல் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறது 124ல் சப்கிளாஸ் 4ல் வரும். இப்போ இது வர வாய்ப்பு இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறது சேம் அஸ் இது. அப்போ இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கிடணும் இந்த 2 வராதுன்னு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ரிமூவ் பண்ணுறதும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதும் சேம். அப்போ இந்த 2 சேமாக கொடுக்குற மாதிரி அப்போ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடும். ரிமூவல் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்ங்கிறது நமக்கு 67B வரும், ஏன்னா எக்ஸிக்யூட்டிவில் வரும். அப்போ இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்டிகல் ஸ்பீக்கர். அப்போ எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எலிமினேஷன் பவர் எடுத்தோடனே நம்ம ஏன்னு போட்டக்கூடாது. நமக்கு வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து போடுறோம். அப்புறம் அப்சர்வேஷன் ஃப்ரம் கொஸ்டின்ஸ்லேருந்து அப்சர்வேஷன் பண்ணுறது. இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டக்கு நமக்கு தெரியல, ஆப்ஷனை பார்த்து தெரியலன்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடாது. கொஸ்டினுக்குள்ளே சில லூப் ஹோல் இருக்கும், அதை நம்ம பார்க்கணும். அப்போ இதில் கேட்டிருக்கான் நேம் ஆஃப் த லேட்டஸ்ட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், EOS. அப்போ EOS முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த கொஷினை வந்து அன்னோன் கொஷின், தெரியாத கொஷின் நல்லா வாசிக்கணும். அதுக்கப்புறம் தெரியாத மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 0 and 1 எப்போ 1 போடணும், எப்போ 0 போடணும், தெரியாத பட்சத்தில் அப்படி செஞ்சு தான் பார்க்கணும். அப்போது அந்த கொஷினில் மைனஸ் வரலன்னு வச்சுருங்களேன், நீங்கள் 1 சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா மைனஸ்ங்கிற ஆப்ஷன் வரல, அப்போ நீங்கள் 1 சூஸ் பண்ணலாம். மைனஸ்னு ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் 0 சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸுங்கிற ஆப்ஷன் வருது, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 0. நம்ம எது போட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் பை 22/7 இதை பயன்படுத்தி வரக்கூடிய ஃபார்முலாவை படித்து வச்சுக்கிடணும். அந்த ஃபார்முலா அடிப்படையில் கணக்கு வருதுன்னா 11 அடி போகிறது தான் ஆன்சர். அது என்ன நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மென்சுரேஷனை பொறுத்தவரைக்கும் 2D 3D அப்படிம்பாங்க. 2D 3Dம்பாங்க. 2Dன்னா என்னென்னா ஏரியானா 2 யூனிட்டை பெருக்கிறோம், A². 2 யூனிட்டை பெருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா ஸ்கொயரில் இருக்கும். 3Dனா என்னென்னா 3 யூனிட்டை பெருக்கிறோம், அப்போது A3. ஏன்னா க்யூப்பில் இருக்கணும். இதே பார்த்தீங்கன்னா லென்த்து கேட்டாங்கன்னா வெறும் A தான் இருக்கும், யூனிட் 1 தான் இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்காங்க, யூனிட் 1 தான் இருக்கணும். இது பெரிமீட்டர் கேட்காங்க, யூனிட் 1 தான் இருக்கும். அப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஸாக பெரிமீட்டராக கேட்டாங்கன்னா மீட்டரில் மட்டும் தான் இருக்கும். ஏரியாவை கேட்காங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். வால்யூம் கேட்டாங்கன்னா மீட்டர் க்யூப்பில் இருக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல பை யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வால்யூம் சிலிண்டர், இந்த படத்தை நல்லா பார்த்துக்கணும். சிலிண்டருடைய வால்யூம் என்னென்னா πr²h, பை வருதா. அடுத்தது கோனுடைய வால்யூம் என்ன 1/3 πr²h, பை வருதா. அடுத்தது ஸ்பியருடைய வால்யூம் 4/3 πr³. அடுத்தது ஹெமிஸ்பியருடைய வால்யூம் 2/3 πr³. எல்லாத்துலையும் பை வருதா. இதே பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2/r(h+r). சிலிண்டருடைய கோனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் πr(l+r). ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் 4/r². ஹெமிஸ்பியருக்கு 3/r². எல்லா இடத்துலையும் பை வருதா. கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியானாவே பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு நான் வச்சுருக்கேன், கருவில் மட்டும் பெயிண்ட் அடிக்கிறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ்னால் எல்லா இடத்துலையும் சேர்த்து பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடணும். அப்போ கருவுடு சர்ஃபேஸியா சிலிண்டருடைய கருவுடு சர்ஃபேஸ் 2/r(h).
கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் πr L, ஸ்பியருக்கு 4/r², ஹெமிஸ்பியருக்கு 2/r². அப்போ பைன்னு வருதா? அப்போ இதெல்லாம் வருது. வேறு இதில் வரும் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர், ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர், ஃப்ரஸ்டம். என்ன ஃப்ரஸ்டங்கிறது ஒரு வாலியை கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும். இந்த படத்தை நல்லா பார்க்கணும். அப்போ அதனுடைய வால்யூம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குது 1/3 πh ப்ராக்கெட்டில் கேபிட்டல் R² ப்ளஸ் ஸ்மால் R² ப்ளஸ் கேபிட்டல் R ஸ்மால் R இருக்குது. அப்போ இதுலேயும் பை வருது. பை மதிப்பு இந்த ஃபார்முலா நல்லா படிச்சு வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்காங்கன்னா கண்டிப்பாக அது 11 அடி போகிறதா ஆன்சர் செக் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டத்தில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வால்யூம்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரஸ்டத்தில் எது கேட்டிருக்காங்க? வால்யூம். நமக்கு ஃபார்முலா தேவையில்லை, சும்மா எழுதுகிறேன். πh/3 வருதா? R² என்ன? அப்போ பையன்னு ஒரு வேல்யூ வருதா? அப்போ பையன் 11 அடி போகிறதா ஆன்சர். அடுத்து பாருங்கள், இந்த யூனிட்டை நல்லா கவனிக்கணும். எடுத்தோடனே எல்லாத்துலேயும் பாருங்கள் சென்டிமீட்டர் கியூப்னு இருக்குது. காரணம் என்ன? வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம்னாவே இதே ஏரியா கணக்காக தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். இதே சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. பெரிமீட்டர்னு கேட்டாங்கன்னா சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஆன்சரை கீழே இருந்து போவோம். இப்போ 11 அடிப்படைக்குள்ள ஷார்ட்கட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட் என்னன்னா சம் ஆஃப் த ஆல்டர்னேட் டிஜிட் டிஃபரன்ஸ் இஸ் 0 ஆர் டிவிசபிள் பை 11. அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா கணக்காக பார்த்தீங்கன்னா புரியும். லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன் 4 8 5 1 1. ஆல்டர்னேட் டிஜிட்னா 1 விட்டு 1. இப்போ 4 5 5 1. அப்போ எவ்வளோ ஆச்சு? 10. 4 5 9 9 10. கீழே அதுமாதிரி ஆல்டர்னேட் 1 விட்டு 9. இப்போ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 1 வருது. இப்போ பாருங்கள், இன்னொரு சொல்கிறேன். சம் ஆஃப் த ஆல்டர்னேட் டிஜிட் 1 விட்டு 1 டிஜிட் எல்லாம் கூட்டுறோம். மேலேயும் கூட்டுறோம், கீழேயும் கூட்டுறோம். அந்த கூட்டினதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அந்த டிஃப்ரென்ஸ் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா 0 வரணும் அல்லது 11 அடி போகிற நம்பர் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? 0வும் வரல. 11 அடி போகிற நம்பர்னால் என்னது? 11 22 33 44 வந்திருக்கணும். இங்கே 1 வந்திருக்கு. அப்போ இது தப்பு. அடுத்த நம்பர் எடுக்கிறேன் 48501. இப்போ ஆல்டர்னேட் டிஜிட் 4 5 9 9 1 10. இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா 8. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2. டிஃப்ரென்ஸ் என்ன வரணும்? 0 வரணும், இல்லைன்னா 11 அடி போகிற வரணும். அது வரல. அப்போ இது தப்பு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் பார்க்குறோம் 48 105. இப்போ 4 1 5 5 10. இங்கே 8. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2. டிஃப்ரென்ஸ் 0 வரணும், இல்லைனா 11 அடி போகிற வரணும். இப்போ ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போம். 48510. இப்போ 4 5 9 9 0 9. இங்கே 9. இப்போ ரெண்டையும் கழித்து பார்த்தா என்ன வருது? 0 வருது. 0 வரணும், இல்லைனா 11 அடி போகிற வரணும். அப்போ இதான் நமக்கு என்னது ஆன்சர். அப்போ நம்ம ஃபார்முலாலாம் செஞ்சு கணக்கெலாம் போட வேண்டாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக நமக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஏன்னா என்ன கேட்டிருக்கேன்னா ஹெமிஸ்பியர் ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3/r². அப்போ பை வருதா? அப்போ கண்டிப்பாக 11 அடி போகிறதா ஆன்சராக இருக்கும். அதுக்கு முன்னாடி யூனிட் பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் இருக்குது, 2000 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, 3000 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, இதில் மீட்டருன்னு இருக்குது. இந்த இடத்த மட்டும் நீங்கள் கவனிக்கணும். மீட்டர் கியூபுங்கிறது வால்யூமுக்கு தான் வரும். அப்போ அது தப்பு. ஏன்னா இது ஏரியா கேட்டிருக்கேன். ஏரியானாவே கண்டிப்பாக ஸ்கொயர் தான் வரும். அப்போ இதுவும் தப்பு. இந்த ரெண்டுக்குள்ள தான் ஒன்று ஆன்சர் இருக்குது. இப்போது 11 அடி போகிற நம்பர் எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரெண்டுக்குள்ளே செக் பண்ணும்போது 4185 இந்த நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதை கூட்டினீங்கன்னா 12 4 8. இதை கூட்டினா 6. இந்த ரெண்டையும் கழித்து பார்த்தீங்கன்னா 6. டிஃப்ரென்ஸ் என்ன வரணும்? 0 வரணும், இல்லைன்னா 11 அடி போகிறது வரணும். இப்போ இது தப்பு. இப்போ இதான் ஆன்சர்னு போட்டு போயிடலாம். அதை செக் பண்ணி பார்ப்போம். 4158 4 5 9 1 9. ரெண்டையும் கழித்து பார்த்தா 0 அளவு. அப்போ ஆன்சர் போட்டு போயிடலாமா? எவ்வளோ பெரிய இது. அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் திங்க் பண்ணி வச்சுக்கிடுங்க, ஈஸியாக போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் வேல்யூ. தெரியாத பட்சத்தில் மேக்ஸை பொறுத்து இப்படி படிக்கவே கூடாது. இருந்தாலும் நம்ம கடைசி நேரத்தில் நியரஸ்ட் வேல்யூ வேல்யூன்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 12000 12500 17500 13500. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துல 500 500 500 500 வந்திருக்கு. அப்புறம் நியரஸ்ட்டு 12000 12500. அப்போ இந்த ரெண்டுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்க போகுது. ஏன்னா அப்போ அதில் நியரஸ்ட்டு எல்லாத்துலேயும் 500 500 வர்றதுனால இதான் நமக்கு என்னது ஆன்சர். நியரஸ்ட் வேல்யூ பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போத் ஆர் கரெக்ட். தெரியாத கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து என்னன்னே தெரியல, தெரிஞ்சே தான் போடணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? போத் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறோம்.
நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விச் இஸ் கரெக்டுமா. நமக்கு தெரியாத பட்சத்தில் ஆல் ஆர் கரெக்டுங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அசட்ஸ் அண்ட் ரீசன், ஏன்னா கூற்று காரணம் தெரிஞ்சால் போட்டுடணும். இப்போல்லாம் ஆன்சர் மாற்றி தான் வைக்க ஆரம்பிக்காங்க, தவறு கண்டுபிடி தான் வைக்காங்க. தெரியாத பட்சத்தில் கூற்று காரணம் சரிங்கிற மாதிரி நம்ம போடுறோம். இப்போ என்ன பண்ணால் நாங்கள்லாம் படிக்கும்போது அந்த கூற்றும் சரி காரணமும் சரி விளக்கமும் சரின்னு சொல்லி மொதல் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. இப்போ ஆப்ஷனை மாற்றி போட்டாங்க. இப்போ ரெண்டுமே சரி, ரைட் எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது ஆப்ஷன் எங்கே கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஆப்ஷன் போடும்போது நம்ம பார்த்துக்கணும், அதில் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. இப்போ கூற்று காரணம் சொல்லி தெரியாத கொஷினுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ஹேண்டில் பண்ணுறோம். டிஎன்பிசி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜுமே வாசித்து பழகணும். ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்கும். அப்போ இங்கிலீஷில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, தமிழில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்கும்போது தப்பாக போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இதில் ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் எம்பவர் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் இஷ்யூ ரிட் இஷ்யூ பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஹைகோர்ட்டுக்குள்ள ஆர்டிகல் என்ன, சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள ஆர்டிகல் என்னன்னு சொல்லி கேட்காங்க இங்கிலீஷில். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுக்காங்கன்னா உயர்நீதிமன்றம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர எதை கொடுக்கல, உச்சநீதிமன்றங்கிற வார்த்தையே சொல்லலை. அப்போ இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு படித்து போயிருப்போம். இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துடக்கூடாது. அப்போ நமக்கு வந்து ரிட் இஷ்யூ பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 32வது ஆர்டிகல், ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 226. யாருக்கு ஒய்டு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு கேட்பாங்க, ஹைகோர்ட்டுக்கு தான் ஒய்டு எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதனால் இந்த டிரான்ஸ்லேஷனை நல்லா பார்த்துக்கணும். அப்போ வந்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இதான் நான் அது ஆக்சுவலாக டெஸ்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சாலிடாக தெரிஞ்ச கொஷின் இருக்குது. ஏன்னா அது கன்ஃபார்மாக நீங்கள் படித்ததை வச்சு ரைட்டாக போட்டுருவீங்க. இன்னொன்று எலிமினேஷன் மெத்தடில் போடுவீங்க, அது 50-50 தான் சான்ஸ் இருக்கும். ஆனால் சுத்தமாக தெரியாத அன்னோன் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது 70-80% சான்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம கொஷின் எடுக்கிறவன் எந்த மாதிரி எடுக்கிறான், எந்த ஆங்கிள் இருந்து எடுக்கான், எப்படி எடுக்கான், என்ன மிஸ்டேக் விடுறான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ கொடுத்த எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். நல்லா உட்காந்து படிங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நீங்கள் படித்ததை ஷெடியூல் போட்டுவிடுங்க. என்னென்ன ரிவிஷன் பண்ணணும், ரிவிஷன் தான் 2-3 ரிவிஷன் போடுங்க. ஏன்னா 2-3 ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ 10th தமிழ் புக்கு படிக்க போகிறீங்கன்னு வச்சுருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு கையில் ஒரு கருப்பு கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிடுங்க. எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச லைனெல்லாம் கேன்சல் பண்ணி விடுங்க. இப்போ திருக்குறளை ஏற்றியது திருவள்ளுவர்னு இருக்கும், கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் அந்த மீதி போர்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் வந்து லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் மேக்ஸிமம் ரிவிஷன். அப்போ ரிசோர்ஸ் கம்மியாகிட்டு ரிவிஷன் நல்லா போகும்போது நமக்கு வந்து கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாக இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், அடுத்த ஆளுக்கு வேலை பார்க்குறது ஈஸி, இது நமக்கே நம்ம வேலை பார்த்துருக்கோம். 24/7 இந்த திங்கிங்லேயே உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து அது கூடயே ட்ராவல் பண்ணணும், டிஎன்பிசி கொஷின் கூடயே ட்ராவல் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் டிஎன்பிசி கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணும். நான்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படிக்கும்போது பயாலஜி அவ்வளோ படித்தே இல்லை. ஒரு குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கொஸ்டின் கேட்டாங்க, 13மே ரைட்டாக தான் போட்டேன். தெரிஞ்ச ஃப்ளூக் தான். ஆனால் இப்படி இருக்கலாம் அப்படி ஒரு கெஸ்ஸிங்கில் போடுறோம். சும்மா பிசின்னு சுற்றிடக்கூடாது. தெளிவாக படிங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வேகமாக ஓடிட்டாங்கன்னா லாஸ்ட்டில் ரீச் ஆக மாட்டாங்க. கடைசி நேரம் வேகமாக ஓடும்போது தான் ரீச் ஆகி ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் முதல்ல எப்படியும் படிச்சுட்டு போங்க. இப்போ கடைசி நாள் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ரிவிஷன் நல்லா பண்ணணும், நல்லா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் நிறைய போட்டிருப்பீங்க, அந்த கொஸ்டின்லாம் கையில் எடுத்து என்ன மிஸ்டேக் விட்டுருக்கோ ரிவிஷன் பண்ணணும். கடைசி ஒரு 10 நாள் நீங்கள் எங்கேயாவது தலைமறைவாக மறைஞ்சிடணும். மறைஞ்சிட்டு நீங்கள் என்னென்ன புக்கெல்லாம் படிச்சிங்களோ அந்த புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 1 or 2 ரிவிஷன் விட்டுருங்க. என்னென்ன டெஸ்ட்லாம் போட்டிங்களோ அதெல்லாம் எடுத்து ரிவிஷன் விட்டுருங்க. என்னென்னலாம் படிச்சிங்களோ எல்லாத்தையும் ரிவிஷன் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போகணும். கண்டிப்பாக 2 டைம் ரிவிஷன். ஏன்னா 2 டைம் ஆன்சர் இப்போ நம்ம பார்த்தது அதான். ஏன்னா 2 தடவை கொஷினை பார்க்கணும். ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கடைசியில் போகும்போது ஒரு பதட்டமாயிரும். 2 ரவுண்ட் வரும்போது ஒரு பதட்டம் இருக்காது. அப்போ ஈஸியாக பாஸ் பண்ணால் நம்ம உழைப்பு எப்பவுமே வீண் போகிறதே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாமே நம்ம எவ்வளோ தூரம் உழைக்குமோ அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். ஏன்னா அதனால் நீங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க.